சாக்லேட் கொடுத்தாரு. அப்படியா? சரி சரி போங்க. அம்மா அம்மா ஒரு நிமிஷம் இருக்கா. இப்ப உங்ககிட்ட ஒரு சாக்லேட் தான் இருக்கு. உள்ள நிறைய பசங்க இருக்காங்கல்ல, அதை உள்ள கொண்டு போனீங்கன்னா சண்டை வந்துடும். அதனால நீங்க இங்க உட்காந்து சாப்பிட்டு போறீங்களா? எனக்கு வேணாம்டா. நீ பின்னாடி போய் உட்காந்து யாருக்கும் தெரியாம சாப்பிடு. என்ன ஓடு ஓடு ஓடு. அடாடாடா போங்க, அங்க போய் உட்காந்து சாப்பிடுங்க. என்ன புஷ்பா, கொஞ்சம் கவனிங்க. சரி சரி, யாரும் தெரியாம சாப்பிட்டா போ. வாட்ச்மேன், எல்லாம் எங்க போனீங்க? வாட்ச்மேன், யாருமே இல்லையா? இந்த வாட்ச்மேன் எங்க போய் தொலைஞ்சிட்டு? எங்க போயிருந்தீங்க? கீழே தான் மேடம் இருக்கு. குழந்தைங்களா எங்க? என்ன முழிக்கிறீங்க? பின்னாடி இருப்பாங்க நினைக்கிறேன். பின்னாடி போயிருக்காங்களா? எதுக்கு? நீங்க இப்படியே கேர்லெஸ்ஸாவே இருங்க எப்போதும். அம்மா ஒரே ஒரு சாக்லேட் வச்சிருந்தா அதை யாருக்கும் தெரியாம பின்னாடி போய் சாப்பிடுங்கன்னு சொன்னேன். பிள்ளைங்க சாக்லேட் பார்த்துச்சு இருக்கு. சாக்லேட் எல்லாம் சண்டை போடுறாங்கன்னு நினைக்கிறேன். சரி, இந்த வீடியோ பாத்தீங்கல்ல, என்னமா அப்சர்வ் பண்றீங்க? பகிர்ந்து சாப்பிடுறாங்க. வேற? சரி, வேற முக்கியமான மெசேஜ் அதான், அந்த மேட்டர் தான் கூட எதிர்பார்க்கிறேன். சரி சொல்லுங்க, வேற எதிர்பார்த்த ஆன்சர்னு வரல இன்னும். இல்ல இல்ல, அதாவது கான்செப்ட் என்ன தெரியுமாமா, ஒரு பாட்டு உண்டு. எல்லா குழந்தைகளும் நல்ல குழந்தைகள் மண்ணில் பிறக்கையிலே அவன் நல்லவனாவதும் தீயவராவதும் அன்னை வளர்ப்பினிலேன்னு ஒரு பாட்டு உண்டு. இப்போ குழந்தையினுடைய நேச்சுரல் தன்மை என்ன தெரியுமா? குழந்தை, சின்ன குழந்தை யாராகட்டுமே, எல்லா குழந்தைகளுமே அடுத்தவங்களுக்கு கொடுக்கணும், அடுத்தவங்க நல்லது செய்யணும், அந்த மாதிரியான பரந்த மனப்பான்மையோட தான் எல்லா குழந்தையும் பிறக்குது. நாம எப்படி டீச்சிங் பண்றோம்? ஏய், யார்ட்டையும் கொடுக்காத, நீ மட்டும் தனியா சாப்பிடு சொல்றீங்களா இல்லையா? இதுதான் தப்பு. சொல்றது புரியுதா உங்களுக்கு? பிள்ளைங்க நல்ல பிள்ளைங்கம்மா, எல்லா உங்க குழந்தைங்க எல்லாமே நல்ல பிள்ளைங்க தான். ஆனா நாம தான் என்ன செய்யறோம்? அதை டீச் பண்றோம். எப்படி டீச் பண்றோம்? டேய், யாருக்கும் கொடுத்துடாத. ஸ்கூலுக்கு யூனிஃபார்ம், ஏதாவது டிஃபன் கொடுத்து விடுவோம், டிஃபனோ ஸ்நாக்ஸ் கொடுத்துருவோம். எப்படி கொடுத்து விடுவோம்? டேய், யாரும் கொடுத்துடாத, நீ மட்டும் சாப்பிட்டா போதும் அப்படின்னு செய்வான். அவன் என்ன செய்வான்? சின்ன வயசுலயே நம்ம எப்படி டீச் பண்றோன்னு, சுயநலவாதியாக, அடுத்தவங்களை பத்தி சிந்திக்காத, நீ மட்டும் உனக்கு மட்டும் அப்படின்னு நீங்க எந்த குழந்தையெல்லாம் வளர்க்குறீங்களோ அந்த குழந்தை என்ன செய்யும்? முழுக்க முழுக்க சுயநலவாதியாக மட்டும்தான் வளருவானே ஒழிய அவன் பொதுநலவாதியாக என்ன செய்ய மாட்டான், அவன் மாற மாட்டான். அப்ப நம்ம தான் என்ன செய்யணும்? குழந்தைகள் நல்ல பிள்ளைங்க, அதுல மாற்று கருத்து இல்ல. அவர்களை அழகான வார்த்தைகள் மூலமா என்ன செய்யணும்? அடுத்தவங்களுக்கு கொடு, அடுத்தவங்களுக்கு கஷ்டம் வந்தா உதவி செய்ய, இப்படி இந்த மாதிரியான விஷயங்களோட என்ன செய்யணும்? குழந்தைகளை வளர்க்கணும்.